மாறிவிடுகிறோம், இல்லை அவர்கள் மாறிவிடுகிறார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு சிநேகிதராய் இருப்பீர்கள் என் கட்டளையை கை கொள்வதனாலே. இது ஒரு கன்ஃபார்ம் வேர்ட், உறுதியாக்கப்பட்ட நிச்சயமாக்கப்பட்ட ஒரு வார்த்தை. அவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு இதுவரை தெரியுமா, நித்தியம் வரை. அப்படியானால் அந்த உறவு எப்படிப்பட்ட உறவு என்பதை தான் நாளிலோடு நான் பேச விரும்புகிறேன். இது குறித்து ஏராளமான செய்திகளை இந்த ஊடகத்துல பேசியிருக்கிறேன். ஜீசஸ் மை ஃப்ரெண்ட், ஆங்கிலத்தில் அழகான ஒரு பாடல் இருக்கிறது, வாட் a friend we have in Jesus. இந்த உலகத்துல அவரை போல் நண்பர்கள் இந்த பூமியில இல்லை. நண்பர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் காலத்துக்கு ஏற்ற போல. பணம் இல்லாதவனுக்கு நண்பர்களே இல்லை, பொருள் இல்லாதவனுக்கு நண்பர்கள் இல்லை. ஆனால் பொருள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வாழ்க்கையின் எந்த நிலையிலும் அவர்களோடு கூட வருகிற கர்த்தர். ஒரு 3 காரியங்களை அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களுக்கு நீங்கள் சிநேகிதராக இருப்பீர்கள். ஒரு 3 காரியங்கள், the basis of the friendship. ஒரு நண்பனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை தகுதிகள் என்ன, இதைத்தான் நான் சொல்கிறார். அதாவது இன்றைக்கு நண்பர்கள் எல்லாம் பணத்தை மையமாய் கொண்டு, ஜாதியை மையமாய் கொண்டு, அதாவது படிப்பை மையமாய் கொண்டு. ஆனால் தேவன் சொல்கிறார், the basis of the Christian friendship. அதாவது ஒரு கிறிஸ்து சொல்கிறார், நீ சிநேகிதர். இதன் அடிப்படையில 13ஆம் வசனம் அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, 13, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரும் இல்லை. முதலாவது ஆண்டு சொல்ல விரும்புகிற வார்த்தை, அந்த வார்த்தையை படிக்கிற கேளுங்கள், ஜீவனை கொடுக்கிற அன்பு. திரைகளை பாருங்கள். நம்பர் 1, ஸ்பிரிச்சுவல் லவ். அது இன்றைக்கு உலக பிரகாரமான அந்த அன்பு நிற்காது. திருச்சபையிலே என்னோடு கூட படித்த ஒரு நண்பர் 8ஆம் வகுப்பில் எனக்கு நண்பர் ஆனார். 11ஆம் வகுப்பில் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அவர் மூலமா நான் ஏற்றுக்கொண்டேன். ஏறக்குறைய 55 ஆண்டுகளுக்கு மேலாக, சொல்ல போனால் ஒரு 55 ஆண்டுகளுக்கு மேலாக இன்னும் அந்த உறவு தொடர்கிறது. எனக்கும் என்னுடைய வயதுதான் அவருக்கும். ஆனால் அந்த அன்பு தொடர்வதற்கு காரணம் என்னவென்றால் பணம் அல்ல, படிப்பு அல்ல, ஜாதி அல்ல. இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்பிரிச்சுவல் லவ். திரும்ப திரும்ப நீங்கள் ஒரு நேசிக்கிறீர்கள், எதன் அடிப்படை நேசிக்கிறீங்க? என் இனம், என் ஜனம், என் ஜாதி, என் உறவு அல்ல. யுவர் லவ் ஷுட் பேஸ்ட் ஆன் ஸ்பிரிச்சுவல். ஆவிக்குரிய அடிப்படையை கொண்டு ஒரு நேசிகள். திரும்ப சொல்லுகிறேன், பணத்தை கொண்டு அல்ல, இனத்தை கொண்டு அல்ல, அல்லாவிட்டால் அவருடைய வசதியை கொண்டு அல்ல. எனக்கு அப்படிதான் வசதி தேடி ஓடுகிறது. அந்த இனம் அந்த இனத்தை தேடித்தான் ஓடுகிறது. திருச்சபையில கூட பாருங்களேன், அந்த ஒரு குறிப்பிட்ட இனம் அந்த குறிப்பிட்ட இனத்தோடு கூட நெருக்கமான தொடர்பு. அந்த குறிப்பிட்ட ஒரு ஊர் அந்த குறிப்பிட்ட ஊரோட நெருக்கமான தொடர்பு. மற்றொரு அவர்கள் பழகுவதே இல்லை. அது தவறு.